ஒருவனும் எனக்கு துரோகம் செய்யவே இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் ரோமர் 8:2 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. சுய அறிவினால், சுய ஞானத்தினால், சுய பலத்தினால், உங்களுடைய தனிப்பட்ட சரீர முயற்சியான இதோ ஒப்புவிக்கப்பட்ட கடமைக்கான உபவாச ஜெபத்தினாலே உங்களை உங்கள் வாழ்வை மாற்ற முடியாது. அது கிருபை. கைகளை தட்டுங்களேன். அது இரக்கம். இயேசு கிறிஸ்து எனும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ற பழைய சட்டத்தை அடிப்பதற்கு புதிய ஒரு சட்டம் ஏற்ற வேண்டியது அவசியமாயிருந்தது. அதான் கிருபையின் பிரமாணம். இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று. சிலர் தன் சுய முயற்சியினாலே ஆண்டவர் சமூகத்தில் நன்மை பெறலாம். Never brother, never sister, ஒரு நாளும் இல்லை. அதற்குத்தான் ஒரு ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய இரத்தம், தேவனுடைய வசனம். இதனால் ஒரு நன்மை வருகிறது. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. ஒரு மனுஷனுடைய சிந்தையை மாற்றி பரிசுத்தமாக்குற மருந்தை எந்தாவது விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கானா? இன்னைக்கும் மதுவிலக்கு பிரச்சாரம் நடக்குது. மது கடையும் திறந்து வச்சுக்கிட்டே குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆற்றுற விஷயம். ஆண்டவர் இன்னைக்கு என்ன முயற்சி பண்ணினாலும் ஒரு மனுஷன் பூரணமாய் சுபாவங்களை மாற்ற முடியவில்லை. சுபாவங்களை மாற்றுகிற ஒரே மருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தன் பணக்காரன் படு கஞ்சந்தான். அவன் ஒரு திருடை வந்து நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். போலீஸுக்கு போன் பண்ண நினைச்சா போலீஸ் வந்து பணம் பிடிங்கிருவானே, அதுக்கு காசு கொடுக்க நம்மளே பிடிப்போம் ஓடனான். யாரு? இந்த பணக்காரன். ஓடி 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 பார்த்தான். திருடன் எவ்வளவு டெக்னிக்கானவன், குதிச்சு குதிச்சு எங்கெங்கெல்லாமோ ஓடி போயிட்டான். கடைசியில் பிடிக்கவே முடியல. நாக்கு தள்ளி இழைச்சிக்கிட்டு வந்தான். ஒருத்தர் ஏத்தா வந்தாரு. நேர ஒரு நாற்காலி எடுத்துட்டு போனான். இனிமே அவனை பிடிக்க முடியாது தெரிஞ்சதும் கல்லறை தோட்டத்தில் போய் அந்த கேட் முன்னாடி அந்த சேர் போட்டு அப்படி உட்கார்ந்துக்கிட்டார். உனக்கு கேட்டாங்க, ஏன் சார் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? திருடனை பிடிச்சிங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இங்க தானே வரணும். அப்ப அவன் இங்க வச்சு பிடிச்சுக்கிறேன். சாகும் தட்டி சிலவன் தன் சுய அறிவினாலேயே தெய்வத்தை தேடுகிறான், ரட்சிப்பை தேடுகிறான். பாவத்தை விட்டு ஓட மனம், பாவத்தை விட்டு தேட வழி தேட. Never brother. இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள கிருபைக்கு ஒரு மனுஷன் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அன்றைக்கு விடுதலை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய ரட்சிப்பு என்பது சாலச் சிறந்தது. அந்த ரட்சிப்பில் கலிகூறும்படி தேவாதி தேவனே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்தில் இருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கும் நற்சீர் அது. இந்த நற்சீரை கொடுத்து கர்த்தர் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவியர் ஆவியை கொடுத்த தேவனை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தீ, உடனிருந்து இதுவரை உதவுகின்றீர். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தீ, உடனிருந்து இதுவரை உதவுகின்றீர். எபினேசரே இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே என்னோடு இருக்கின்றீர். எபினேசரே இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே என்னோடு இருக்கின்றீர். அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே. உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே. உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. கைகளை தட்டி
பாவங்கள் சாபங்கள் போக்கினீரே, பரலோக வாழ்விற்கு முச்சிரையிட்டீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தம் உள்ளவரே, சபையின் தலையே நீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தம் உள்ளவரே, சபையின் தலையே நீர். அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. கைகளை தட்டி ஆவில் நிறைந்து ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருந்தீர், அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் காத்தீர். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருந்தீர், அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் காத்தீர். ஆபத்தில் துணை நீரே, அதிசயம் செய்தவரே, எல்லாம் வல்லவரே, காக்கும் தெய்வம் நீரே. ஆபத்தில் துணை நீரே, அதிசயம் செய்தவரே, எல்லாம் வல்லவரே, காக்கும் தெய்வம் நீரே. அப்பா எல்லாரும் அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. ஆவில் நிறைந்து கைகளை தட்டி நான் போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, மலைகளெல்லாம் வழியாக்கும் வல்லவரே. நான் போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, மலைகளெல்லாம் வழியாக்கும் வல்லவரே. சத்திய வழியும் நீரே, சகலமும் படைத்தவரே, புது எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழியச் செய்யும். சத்திய வழியும் நீரே, சகலமும் படைத்தவரே, புது எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழியச் செய்யும். அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறே, தூயவரே உமக்கு கை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. துதிபலி செலுத்துகிறே, தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. துதிபலி செலுத்துகிறேன், தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. அப்பா என்றழைக்க அதிகாரம் தந்தீரே. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரம். இரண்டாவது, பலவிதமான கசப்புகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நற்செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும்.
சங்கீதக்காரன் சொன்ன மரண இருள் பள்ளச்சாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்னொரு பக்தர் சொல்லுகிற மரண இருள் என் கண்ணிமின் மேல் இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், யோபு 31:16, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது என்று. சங்கீதம் 132:1 சொல்லுகிறது. தாவீது கூச்சல் போடுகிறான் பாருங்கள், இறைவனே தாவீதையும் சகல உபத்திரவத்தை நினைத்தரணும். சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறை கலாமிட்ரி அண்ட் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம் அல்லது நஷ்டம் என்ற அர்த்தமாம். இந்த உபத்திரவத்தில் நஷ்டத்தில் கசப்பு